தெருவெல்லாம் வம்பிழுத்து வச்சிருக்கிறாங்க. தெரு தெருவா போய் வம்பிழுத்துட்டு வர்றத வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு விஜய். உண்மையிலேங்க பாலிடிக்ஸ்ன்றது இவ்வளவு மட்டமாக்கிட்டு இருக்கு இந்த கும்பல். விஜய் வேடிக்கை பார்க்கறாரு, புஷி ஆனந்த் தூண்டி விட்டுட்டு உட்காந்துருக்காரு. ஏன்னா பாண்டிச்சேரி தான் புஷி ஆனந்தினுடைய ஊரே, சொந்த ஊரே. சொந்த ஊர்லயே வீடேறி அடிக்கிறாங்கன்னா அந்த தொண்டர்களா இல்ல அவங்க குண்டர்களா? நாங்கெல்லாம் விஜய் ரசிகர்கள் தாங்க. நாங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது தான் விஜய் படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போல்லாம் நாங்களாம் கட்டடிச்செல்லாம் படம் பார்த்துருக்கோம். அவ்வளோ பெரிய ஃபேன்ஸு. ஆனால் இன்னைக்கு பரிதாபமாக இருக்கு அவரை பார்த்தா. அடிக்கிறதா இருந்தால் தெரு தெருவாக காவிகளை வரட்டி வரட்டி அடிச்சிருப்போம். அடிக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தா எத்தனையோ கட்சி பேரும் அடி வாங்கிட்டு போயிருப்பானுங்க. அடிக்கிறது இல்லைங்க அரசியல். வணக்கம் தோழர்களே. கட்சி ஆரம்பிச்சு 2-3 மாசம் கூட ஆகலைங்க. மாநாடு நடத்தி 1 மாசம் தான் ஆகியிருக்கு. அதுக்குள்ளேயும் தமிழக வெற்றி கழகத்தின் அக்கப்போர் இருக்கு பாருங்க. என்னடா இவனுங்க அப்படின்னு மக்கள் நினைக்கிற அளவுக்கு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. தெருவெல்லாம் வம்பிழுத்து வச்சிருக்கிறாங்க. நேத்து பாண்டிச்சேரியில ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. நமக்கு என்னன்னா அரசியல்ல அடிப்படையான சில விஷயங்களை கற்றுக்கொள்ளணும். சரி, இப்ப ஆரம்பிச்ச கட்சி தான் அப்படின்னா தெரு தெருவா போய் வம்பிழுத்துட்டு வர்றத வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு விஜய். இது வரைக்கும் எதையுமே பேசல. எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. அரசியல் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு மாநாட்டை போட்டுட்டு மாநாட்டுக்கு இடம் கொடுத்தவங்களை கூப்பிட்டு வந்து சோறு போட்டோம்னா எல்லாம் சரியாயிருன்னு நினைப்பா? அப்புறம் அந்த விவசாயிகள்கிட்ட அப்படி மைக்கு காமிச்சு விஜய் ரொம்ப நல்லவருங்க, அவர் அடுத்து அரசியலுக்கு வந்தார்னா நல்லா செய்வார், நல்லா செய்வார். சொந்த கட்சிக்கார ரவுடித்தனத்தை தட்டி கேட்க வக்கில்லாமல் உட்காந்துருக்கிறாரு. செய்வாராம்ல. உண்மையிலேங்க பாலிடிக்ஸ்ன்றது இவ்வளோ மட்டமாக்கிட்டு இருக்கு இந்த கும்பல். நீங்கள் நேற்று பாண்டிச்சேரியில் ஒரு அடிதடி நடந்திருக்கு. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு ஒரு வீட்டவே துவம்சம் பண்ணிட்டு வெளியே வந்திருக்காங்க. அப்படி என்னங்க நடந்துச்சு அப்படின்னா, பூமியான்பேட்டை, பாண்டிச்சேரி பூமியான்பேட்டையில் சிவபெருமாள் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு 2 பசங்க, 2 பசங்களுமே காங்கிரஸில் இருக்கிறாங்க. அதில் வந்து சிவபிரகாஷ், சூரியமூர்த்தி, இந்த 2 பேரும் காங்கிரஸில் கட்சியில் இணைந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த பகுதியில், ஏன்னா பாண்டிச்சேரி ஒரு சின்ன ஏரியா, எது நடந்தாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதில் ஒரு சின்ன பகுதியில் கட் அவுட் வைக்கிறதுல பிரச்சனை, அதாவது ஃப்ளெக்ஸ் போர்டு வைக்கிறதுல பிரச்சனை. பாண்டிச்சேரியில் 24x7 ஃப்ளெக்ஸ் போர்டு இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா கலர் கலராக சினிமா நடிகர்களுடைய முகங்களில் தலைவர்களுடைய படத்தை ஒட்டி அவங்க பாட்டுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருங்க. பாண்டிச்சேரி ஒரு வித்தியாசமான ஊர்னு வச்சுக்கோங்களேன். அங்கே ஃப்ளெக்ஸ் பேனரில் வைக்கிறதுல அங்கே பிரச்சனையாகி போச்சு. சரி, அது அப்படியே போக விட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்டர் ஓட்டுறதுல பிரச்சனை வந்துருச்சு. இந்த போஸ்டர் ஓட்டுறதுல பிரச்சனைனா, தமிழக வெற்றி கழகம் ஓட்டின போஸ்டர்ஸில் காங்கிரஸ்காரங்க போய் ஓட்டினதா சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க முதல்ல ஃப்ளெக்ஸ் போர்டில் பிரச்சனை வந்துச்சு இல்லையா, அதனால தாவேகாவுடைய போஸ்டர்ஸ் சுவரொட்டியில் வந்து இவங்க போய் இந்த காங்கிரஸ் இளைஞர் அமைப்பு சேர்ந்தவங்க போய் ஒட்டிட்டாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாகி போய் பெரிய கலவரமாகிற சூழலுக்கு வந்திருக்கு. அங்க ஊர்ல இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொறுப்பாளரா இருக்கிற அருள் பாண்டி என்கிற அருள் விஜய், இவர் அங்க பொறுப்பாளரா இருக்காரு போல இருக்கு. அவர் கோவத்துல கொப்பளிச்சு ஒரு 10-15 பேரை கூட்டிட்டு வீடேறுனா இந்த சிவபெருமாளுடைய வீட்டுக்குள்ள போய் அவங்க வீட்டை நீங்க அப்படியே சிசிடிவி கேமரால பார்க்கலாம். வீட்டுக்குள்ள ஏறுறாங்க, என்னடா மிரட்டுறாங்க, எகிரி இது பண்றாங்க. கடைசியில் பார்த்தா பூந்தொட்டியை போட்டு உடைக்கிறாங்க. இந்த பக்கம் காங்கிரஸ் கட்சி கூடிய ஒரு பண்டில் சுற்றி உள்ளே வச்சுருக்கிறாங்க. அதை தூக்கிட்டு போய் வெளியே போட்டு அதை உடச்சி துவம்சம் பண்ணி கடைசியில் அடித்து ஆர்ப்பாட்டம் பண்ணி இதெல்லாம் சிசிடிவி கேமராவில் பதிவாகி போச்சு. இப்போ இந்த சிவபெருமானும் அவங்களுடைய பையனும் போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டாங்க. அங்கே ரெட்டியார்பாளையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே என்னடான்னு விசாரிச்சா இதான் பஞ்சாயத்துன்னு ஆகிப்போச்சு. இப்போ இந்த பசங்க மேலே வழக்க பதிவு செஞ்சுருக்கிறாங்க. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு அரசியல் கட்சியில் தொண்டர்களுக்கு வழிகாட்ட வேண்டாமா ஒரு கட்சியினுடைய தலைமை? விஜய் வேடிக்கை பார்க்குறாரு, புஷி ஆனந்த் தூண்டி விட்டுட்டு உட்காந்துருக்காரு. ஏன்னா பாண்டிச்சேரி தான் புஷி ஆனந்தினுடைய ஊரே, சொந்த ஊரே. சொந்த ஊர்லேயே வீடேறி அடிக்கிறாங்கன்னா
அந்த தொண்டர்களா இல்லை அவங்க குண்டர்களா? அவங்கள எப்படி நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்க? அதை எப்படி தட்டி கொடுக்குறீங்க? அமைதியாக இருக்கிறது மூலமாக தட்டி கொடுக்குறது. சீமான் அண்ணை செய்கிற மாதிரி அவங்க தம்பிங்க அசிங்க சீமா எழுதுவானுங்க. பிள்ளை அம்மாவையும் பிள்ளையும் சேர்த்தே ஃபோட்டோ போடுவானுங்க. எனக்கெல்லாம் அப்படி தான் போட்டானுங்க. ஃபோட்டோ போட்டுட்டு உட்காந்து அசிங்கசியமா எழுதுவானுங்க. ஆனால் யோகி என்னுவானுங்க வெளியே வந்தா. அண்ணன் கேட்க மாட்டார். அமைதியாக இருக்கிறது மூலமாக அதை ஆதரித்து வளர்த்து விடுறது. அந்த வேலையை தான் விஜய் பார்க்குறாரான்னு நான் கேட்குறேன். புஷியானத்தோடைய சொந்த ஊருங்க. நேற்று நடந்திருக்கு, இன்னைக்கு வரையும் வாய் திறக்கல. ஏன்னு கேட்குறேன். ஏன் வாய் திறக்கல? ஒரு தலைமை இதை கற்றுக் கொடுக்கூடாதா? சரிங்க, இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சுல, என்ன பண்ணியிருக்கணும்? முதல்ல இந்த பசங்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம். ரெண்டாவது, மறியல் பண்ணு, ரோட்டை மறிச்சு உட்காரு, இஷ்யூவாக்கு. மூணாவது, நீங்கள் அந்த கட்சி தலைமையில் போய் சொல்லி உங்கள் பையனை சொல்லி வச்சுக்கோங்க, இல்லை நடக்கிறதே வேறையா போகும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. அதுக்கும் அடங்கலையா? கட்சியை முற்றுகையிடுங்கன்ற. கட்சி அலுவலகத்தை முற்றுகையிடுங்க. இதெல்லாம் ஜனநாயக வழியில் போராட்டம் நடத்துகிற வழிகள் இதெல்லாம். இதை விட்டுட்டு வீடேறி யார் அடிப்பா? ரவுடி பயில்கள் தான் வீடேறி அடிப்பானுங்க. அவங்களுக்கு தான் எந்த விதமான அரசியலும் புரிதலும் எந்த விதமான தார்மீக பொறுப்பும் இல்லாமல் ரவுடித்தனம் பண்ணிட்டுறீங்க. அது மாதிரி வீடேறி அடிச்சிட்டு இருக்கீங்க, நெஞ்ச நிமித்திட்டு நிற்கிறீங்க. இதான் அரசியலா? இதான் விஜய் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரா? இல்லை விஜயோடைய மானத்தை வாங்குறதுக்குன்னே ஒரு கட்சியை ஆரம்பிச்சு வச்சுருக்கீங்களா? அவர் வாட்டுக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்கள் வச்சு சந்தோஷமாக இருந்தார். அந்த மனுஷனை கொண்டு வந்து கட்டி இறக்கி விட்டு புஷியானந்த் போல சந்தர்ப்பவாதிகள் அவரை முடிச்சு விட்டாங்க. நாங்கள்லாம் விஜய் ரசிகர்கள் தாங்க. நாங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது தான் விஜய் படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போல்லாம் நாங்களாம் கட்டடிச்செல்லாம் படம் பார்த்துருக்கோம். அவ்வளோ பெரிய ஃபேன்ஸு. ஆனால் இன்றைக்கி பரிதாபமாக இருக்குது அவரை பார்த்தா. இவ்வளோ மோசமான ஒரு சூழலில் ஒரு கட்சி ஆரம்பித்து அவன் பாட்டுக்கு தெருவில் போகிறவங்க வரவங்கட்டெலாம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னொரு விஷயத்தை கற்றுக்கணுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழிசேக்கா தமிழ்நாட்டினுடைய பிஜேபி தலைவராக இருக்கிறாங்க. தமிழிசேக்கா பிஜேபி தலைவராக இருந்தபோது ஒரு ஊரில் அஜித்தோடைய ரசிகர்கள் அஜித்தோடைய படத்தோடையே அங்கே போய் பாஜகவில் இணைகிறாங்க. அஜித்து வெறும் நடிகர் மட்டும்தான். அவர் கட்சி ஆரம்பிக்கல, அரசியல் பேச மாட்டார், பொதுவில் தலையிட மாட்டார், பொதுவாக கருத்து சொல்ல மாட்டார். அவர் உழைப்பு பார்த்துக்கிட்டு அவர் போவார். அவருக்கு என்ன முடியுதோ அதை செஞ்சுட்டு அவர் பாட்டு போயிட்டு இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அஜித் உடனே ரியாக்ட் பண்ணுறாருங்க. அது ஊடகங்களை விவாதமாச்சு. அந்த விவாதத்தில் கூட நானும் கலந்துக்கிட்டேன். அப்போ என்ன அறிக்கை விடுறாருன்னா, நான் எந்த கட்சியும் சாராதவன், நான் பொதுவாக மக்களை நேசிக்கிற அமைப்புகளோட யார் வேணாலும் இருக்கலாம், ஆனால் என் பேரை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, எல்லாத்தையும் தெளிவாக ஒரு அறிக்கையாக வெளியிட்டார். கட்சி இல்லாதவர், அரசியல் இல்லாதவர், வெறும் ஒரு சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கிற ஒரு நடிகர் மட்டுமே, ஆனால் தன் ரசிகர்கள் தன் பேரை பயன்படுத்தி இப்படி ஒரு வேலை செய்யும்போது உடனடியாக ரியாக்ட் பண்ணுறாரு. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எண்மண் எண்மக்கள் யாத்திரையில் தமிழ்நாட்டினுடைய இன்றைய தலைவராக இருக்கிற அண்ணாமலை யாத்திரை போகிறார். அன்னைக்கு இவர் விஜயோடைய ரசிகர்கள் விஜயோடைய கொடியோட போய் உள்ள கலந்துக்கிட்டு பயங்கரமா அப்படி கோஷம்லாம் போடுறாங்க. அது பயங்கர வைரல் ஆகுது சமூக வலைத்தளங்கள்ல. அன்னைக்கும் பேசாம இருக்காரு. அப்படி பல தடவை நடந்த பிறகு ஒரு தடவை லேசா குக்குரல் விடுறாரு. என்ன நடக்குது? விஜய் அவர்களுக்கு அரசியல் வரலன்னா விட்டுருங்களே. எதுக்கு தேவையில்லாம நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்க மனுஷன் சம்பாரிச்சுட்டு செட்டில் ஆக வேண்டியதானே? வெறும் ரசிகர்கள் கூட்டத்தை வச்சு ஒரு அரசியலை கட்டமைக்கலான்னா அது சுத்தமா உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். உங்களை ஓட்டு பிரிக்கிற ஒரு டூலா பயன்படுத்தி இங்க ஒரு கும்பல் நல்லா சுரண்டி சம்பாரிச்சிட்டு இருக்கான். நீங்க இழந்துட்டு தெருவில் நிக்க போறீங்க. கவனமா இருங்க. தமிழ்நாட்டிலே ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுங்க. இதுல டெல்டாவில் தஞ்சை டெல்டா மாவட்டத்தில் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தினுடைய வாசல்ல போய் கொடி நடுறான். நீ கொடி நடுறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டேன்னா ஊருக்கு மத்தியில் கொடி நடு. ஒரு பஸ் ஸ்டாண்டில் நடு, இல்லை உன் வீட்டுக்கு முன்னாடி நடு, இல்லை உங்களுக்கு கட்சி அலுவலகம் இருந்தால் அது முன்னாடி நடு, பொது இடத்துல நடு. இன்னொரு கட்சியினுடைய வாசலில் போய் நடுறது என்ன மாதிரி இருக்கும்? சிபிஎம் அலுவலகத்தினுடைய வாசலில் போய் நட்டு அங்கே பெரிய பிரச்சனையாகி அங்கே தோழர்கள் இந்த கும்பலை அடித்து அப்புறம் திரும்ப தோழர்கள் 4 மிதிச்சு இந்த அசிங்கம் அவசியமா? இதுவா அரசியல்? இதைத்தான் உங்கள் தொண்டர்கள் சொல்லித்தரீங்களா? இதுதான் நீங்கள் உங்கள் தொண்டர்கள் சொல்லித்தரீங்களா? இது இல்லை அரசியல். அடிக்கிறதா இருந்தால் தெருவா காவிகளை வரட்டி அடிச்சிருப்போம். அடிக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தா எத்தனையோ கட்சி பேர் அடி வாங்கிட்டு போயிருப்பானுங்க. அடிக்கிறது இல்லைங்க அரசியல். அரசியல் கற்றுக் கொடுப்பது, தலைமைக்கு அதுக்கு பொறுப்பு இருக்கு. தப்பு நம்ம தொண்டர்கள் பண்ணும்போது அது தட்டி சொல்லி தரணும், வழிகாட்டணும். இது இல்லடா அரசியல். அரசியல்ன்றது வேற. முதல்ல கிளைய கூட்டுங்க, அந்த தொண்டர்கள்ட்ட போய் பேசுங்க, எப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ணணும்னு கற்றுக் கொடுங்க. அதன் மூலமாக அவங்க படிச்சுக்கிறட்டும். அப்போதான் உங்கள் கட்சியும் வளரும். நாளைக்கு ஓட்டு இது பண்ண போகும்போது இந்த வீடியோ ஒரு 4 இடத்துல எடுத்து போட்டு விட்டோம்னா
ஆத்தாடி காட்டு பயல்களா இருக்காங்க, இவங்க உள்ள வந்து நம்மளை பிடிச்சி அடிப்பாங்க எவ்வளோ இருக்கே அப்படின்னு சாமானிய மக்கள் நினைக்க கூடுமா இல்லையா? அப்ப எந்த பொறுப்பும் இல்லாம விஜய் வேடிக்கை பார்க்கிறாரு. இதை குறித்து கொஞ்சமும் கவலைப்படல, கொஞ்சம் கூட வேதனைப்படல, இது சம்பந்தமா ஒரு அறிக்கை வெளியிடல, கண்டிக்கல தன் தொண்டர்களை. அவங்க ரவுடி மாதிரி திரிஞ்சிட்டு இருக்கானுங்க சின்ன பசங்க. இந்த பக்கம் புஷி ஆனந்த் தூண்டி விடுறாரு. ஏன்னா பாண்டிச்சேரிக்குள்ள தான் வெயிட்டை காட்டணும்னு நினைக்கிறாரு புஷி ஆனந்த். அங்க பாண்டிச்சேரியில பழந்துன்னு கொட்டை போட்ட கட்சி காங்கிரஸ் கட்சி. அங்க அவங்களுக்கு ஒரு பெரிய வலுவான செல்வாக்கு இருக்கிற ஏரியா. அங்க போய் நின்றுட்டு தேவையில்லாம டிங்கின்னு ஆட்டினீங்கன்னா வாழை ஒட்ட நறுக்கி விட மாட்டாங்களா? இப்ப நிதானமா பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குல்ல. தப்புன்னா நீங்க அந்த காவல்துறைக்கு போங்க, ரோட்டமரிங்க அரசியல் பண்ணுங்கன்ற. காங்கிரஸ்க்கு எதிராக நீ அங்க போய் போராட்டம் நடத்த, அவங்க அலுவலகத்தை முற்றுகையிடு. அதுல கூட ஒரு நியாயம் இருக்கு. தமிழிசையக்காலாம் பிரச்சனை பண்ணும்போது அவங்க அங்க பயங்கரமா அந்த மக்களை சுரண்டும் போது, அந்த மக்களுக்கு விரோதமா நடக்கும்போது ஆளுநர் மாளிகை முற்றுகையிடல. அதுக்கு முன்னாடி இருந்த கவர்னர் அவங்க தான் இந்த கிரண் பேடி, அவங்க ஓவரா பண்ணி இந்த ரேஷன் கடையெல்லாம் மூடும் போது அங்க போய் அடிச்சு காலி பண்ணி ஆளுநர் மாளிகை முற்றுகையிடல. அதுதாங்க போராட்ட வழி. அதை விட்டுவிட்டு நீங்க என்ன பண்றீங்க? உங்க தொண்டர்களை ரவுடிகளாக்கி போறவரெல்லாம் அடி, அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சீண்டி விட்டீங்க, சுரண்டி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. போற வர்ற இடத்துல பொடனி அடி வாங்கி அசிங்கப்பட்டு தேர்தலே மண்ணை கவி மொத்தமா நீங்க தேர மாட்டீங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு உங்க ஆளுங்க கொண்டு வந்து நிப்பாட்டிடுவானுங்க. அதான் நடக்க போகுது. ஏற்கனவே தமிழ்நாடு கொஞ்சம் அறிவு சார்ந்த பகுதி. இதுல ஆர்வப்பட்டு சின்ன குழந்தைங்க உங்களுக்கு ஓட்டு போடலாம், யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து போடுவானுங்க. அடுத்து 2வது தேர்தலில் உங்களை விட வேற ஒரு ஆள் வந்து அவனுக்கு போடுவானுங்க. ஏன்னா முதல்ல அண்ணனுக்கு போட்டவங்க இப்போ உங்களுக்கு போடுறேன்னு இருக்காங்க, அடுத்து யாருக்கு வேணாலும் போடுவானுங்க. அவங்க அரசியல் கத்துக்கிற வரையும் பளபளப்பா இருக்கிற எல்லாத்தின் மேலேயும் பிரியப்பட்டு ஓட்டு போடுவான். ஆனால் சாலிடா ஒரு வாக்கு வங்கியே தமிழக வெற்றி கழகம் உருவாக்கணும்னா களத்துல இறங்கி நேர்த்தியா பணி செய்யணும். இப்படி ரவுடித்தனம் பண்ணீங்கன்னா பொடனில அடிச்சு பத்தி விட்டுருவானுங்க தமிழ்நாட்டு மக்கள். அதனால இங்க அரசியல் செய்யணும்னா ரொம்ப நிதானமா பொறுமையா களத்தை கட்டுங்க, கிளைய கட்டுங்க, மக்களை சந்திங்க. மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு மேலே உட்காந்துட்டு யோசிக்காதீங்க, கீழே போய் பாருங்க. அது வேற களத்துல வேற பிரச்சனை ஓடிட்டு இருக்கோம். நீங்க பேப்பர்ல பார்த்துட்டு மேலே பார்த்துக்கிட்டு பேசுனீங்கன்னா அது இல்லை மக்கள் பிரச்சனை. போய் உட்காந்து படிங்க. அது எதுவுமே இல்லாம காசு இருந்தா நான் கட்சி ஆரம்பிப்பேன், எனக்கு ஒரு ஃபேம் இருந்துச்சுன்னா, நான் புகழா இருந்தேன்னா கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சரானா, இதான் அரசியலுக்கு தகுதியா? இல்லை மிஸ்டர் விஜய், உங்களை கட்டி பலியிட போறாங்க, அது மட்டும்தான் எனக்கு நல்லா தெரியுது. திரும்ப திரும்ப சொல்றேன், உங்களை பலி கொடுக்கறதுக்கு ஒரு கூட்டம் ரெடியா இருக்கு. ஆதாயத்தை தேடிக்கிட்டு உங்களை அவுத்து விட்டுருவாங்க. புஷி ஆனந்த் கையில தான் உங்க கட்சியே இருக்கு. அவர் நினைச்சா உங்களவே காலி பண்ணிட்டு அவர் கட்சியை கைப்பற்றலாம். இவ்வளவு அபாயகரமான ஒரு இடத்துல இருந்துட்டு தொண்டர்களையும் வழி நடத்தாம வேடிக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசியல் வந்து அன்ஃபிட்னு நினைக்கிறேன். நீங்க அதுல தேவையில்லாம இறங்கி மூழ்கி காணாம போறதை விட தெளிவா எஸ்கேப் ஆயிருங்க. அப்படித்தான் நான் சொல்லுவேன். கடைசியில் என்ன ஆயிருக்கு? உங்க ஆளுங்க போலீஸ் கேஸ் ஆகி போய் 10-15 பேர் தலைமறைவா உட்காந்துருக்காங்க. என்னத்துக்கு? எதுக்குங்க இந்த தலைமறைவு? இன்னைக்கே தலைமறைவாகி விளங்கவா? சின்ன பசங்க இப்படி ஆடுறத வேடிக்கை பார்க்கவா? ஏதோ ஒரு காலத்தில் நானும் உங்கள் ஃபேனாக இருந்தேனேன்றக்காக சொல்கிறேன். பார்த்து பொழைச்சிக்கோங்க, பழியாயிடாதீங்க.